நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. செய்தி மத்திய பாஜக அரசை கண்டித்து வரும் 12ஆம் தேதி நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வேலைநிறுத்த போராட்டத்தை வெற்றிகரமாக்கிட மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐஎம், சிபிஐ, விசிக உள்ளிட்ட கட்சியினர் இதனை அறிவித்திருக்கிறார்கள். மத்திய அரசின் 4 தொழிலாளர் விரோத சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். ரேவதி, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்திய தொழிற்சங்கங்களின் மையம், விவசாய தொழிலாளர் சங்கம் மற்றும் விவசாய சங்கம் ஆகியவற்றின் தலைவர்கள் சேர்ந்து பாஜக அரசின் தொழிலாளர் விரோத மற்றும் விவசாய விரோத கொள்கைகளுக்கு எதிராக பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக சிபிஐ, சிபிஐஎம், விசிக உள்ளிட்ட விடுதலை கட்சிகள் சார்பிலான இந்த கூட்டறிக்கையானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை பொறுத்தவரை பாஜக அரசின் மிகவும் கொடூரமான 4 தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளுக்கு எதிராகவும் மக்களின் உரிமைகள் மீது நடத்தப்படும் பன்முக தாக்குதலுக்கு எதிராகவும் வரும் பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று நாடு தழுவிய பொது வேலை நிறுத்த போராட்டத்திற்கு மத்திய தொழிற்சங்கங்கள், தொழில் வாரியான சம்மேளனங்கள், ஐக்கிய விவசாய முன்னணி அமைப்புகள் கூட்டாக அழைப்பு விடுத்திருக்கின்றன என்றும் தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் உழைப்பாளி மக்களின் உரிமைகளுக்காக நடைபெறும் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பில் முழு ஆதரவை தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக அண்மை காலத்தில் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் மோடி அரசாங்கம் தொழிலாளர் வர்க்கம் மீது அப்பட்டமான தாக்குதலை நடத்தி வருகிறது என்றும் தொழிலாளர்கள் 100 ஆண்டுகாலமாக போராடி பெற்ற உரிமைகளை பறித்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் பெரு நிறுவனங்களுக்கும் ஆதரவாக 4 தொகுப்பு சட்டங்களாக திருத்தி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றனர். அதிக ஆபத்தான அணுசக்தி உற்பத்தி துறையில் லாப நோக்கத்துடன் செயல்படும் தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் நுழைவதற்கு மோடி அரசு அனுமதி அளித்திருக்கிறது என்றும், இன்சூரன்ஸ் துறையில் 100% அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றும், விதை சட்ட முன்வடிவையும் 2025 மின்சார சட்ட முன்வடிவையும் அரசு வெளியிட்டிருந்துள்ளது. இந்த சட்ட முன்வடிவுகள் நிறைவேற்றப்பட்டால் அவை விவசாயம் மற்றும் குறு சிறு நடுத்தர நிறுவன மின் நுகர்வோர், எளிய மக்கள் மற்றும் விவசாயம் உள்ளிட்டவற்றிற்கு நமது நாட்டின் பொது மின்சாரத்துறைக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் மோடி அரசின் இந்த அனைத்து கொடூரமான தாக்குதலுக்கும் எதிராக நாடு முழுவதும் தொழிலாளர்கள், விவசாயிகள் நடத்தி வரும் இயக்கங்களுக்கு வாலிபர், மாணவர், மாதர், மாற்றுத்திறனாளி போன்ற அமைப்புகளும் தங்களது ஆதரவு கரத்தை நீட்டியிருப்பதாக தெரிவித்துள்ள நிலையில் தமிழகத்தில் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்த அனைத்து தொழிற்சங்க அமைப்புகளும், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் அமைப்புகளும் தீவிரமான நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்திய நாட்டின் வளங்களை சூறையாடி கார்ப்பரேட் மற்றும் பெரு முதலாளிகளுக்கு தாரை வார்க்கும் நரேந்திர மோடி அரசின் மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத சட்ட நடவடிக்கைகளை கண்டித்தும் தொழிலாளர்கள், விவசாயிகள், ஏழை எளிய நடுத்தர மக்களின் நலன்களை பாதுகாக்கவும் பிப்ரவரி 12, 2026 அன்று நடைபெறும் பொது வேலை நிறுத்த போராட்டத்தை தமிழகத்தில் வெற்றிகரமாக்கும் வகையில் அனைத்து ஜனநாயக இயக்கங்களும், தமிழக உழைப்பாளி மக்களும், வணிக பெருமக்களும் பேராதரவு அளிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கேட்டுக் கொள்வதாக அனைத்து கட்சியினர் தரப்பிலும் இருந்து இந்த கூட்டறிக்கையானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.